உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத எசேக்கியா, உனக்கு ஆதரவா நான் இருக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை பயத்தோடு இருக்கிறீங்களா? வியாதியின் பயத்தில் இருக்கிறீங்களா? மரண பயத்தில் இருக்கிறீங்களா? பலவிதமான பிரச்சனைகள் பயத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உனக்கு ஆதரவா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் தான் நமக்கு ஆதரவு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ஆதரவா இருக்கிறவங்க நாளைக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க. நேற்று நமக்கு ஆதரவா இருந்தவங்க இன்னைக்கு ஆதரவா இருக்க மாட்டாங்க. ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோ சதா காலமும் நமக்கு ஆதரவாய் அவர் இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாய் சூனியமோ, உனக்கு விரோதமாய் செய்வினையோ, உனக்கு விரோதமாய் மாந்திரிகமோ, உனக்கு விரோதமாய் பலவீனமோ, உனக்கு விரோதமாய் மனுஷர்கள் எழுப்பினாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தூதன் 185,000 பேரை கொன்று போட்டது போல உனக்கு எதிராக யார் எழுப்பினாலும் என் தேவன் அவனை சங்கரிப்பார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்ல, பயப்படாதீங்க. சத்தமா சொல்லுங்க, அவங்கள பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறார். எல்லாரும் பின்னாடி எல்லாரும் கையை பிடிச்சு நல்லா சொல்லுங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்காக கர்த்தர் ஒரு தூதனை உங்களுக்கு காவலாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவ தூதன் சிறைச்சாலையில வந்து என்ன பண்ணா? நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிறைச்சாலைக்கு வெளியில யார் இருக்கா? காவல்காரர் இருக்கிறாங்க. சிறைச்சாலை கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கிறது. கவனிங்க, அந்த காவல்காரர் இருக்கிறாங்க, சிறைச்சாலைகள் பூட்டப்பட்டிருக்குது. அந்த பூட்டப்பட்ட கதவனுக்குள்ள யார் வந்து நிக்கிறான்னு கேட்டா, உங்களுக்காக கொடுத்த தேவ தூதர் வந்து இருக்கிறான். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், தேவ பிள்ளையே, நீங்க எந்த சிறையிருப்புல இருந்தாலும் பரவாயில்ல. பாவம் என்ற சிறையிருப்பு, சாபம் என்ற சிறையிருப்பு, வியாதி என்ற சிறையிருப்பு, கடன் என்ற சிறையிருப்பு, நீங்க எந்த சிறையிருப்பு இருந்தாலும் பரவாயில்ல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு தேவ தூதரை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீ எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் உனக்குள்ள அவர் இறங்கி அந்த சிறையிருப்பின் நடுவில் இறங்கி அந்த சிறையிருப்பிலிருந்து என் தேவன் உனக்கு விடுதலை தர அவர் உண்மையுள்ள தேவனா இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காக உடைக்க வேண்டியதை உடைப்பார், உங்களுக்காக திறக்க வேண்டியதை திறப்பார்.